அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. பாலா டிப்ஸ் கார்னர் வீடியோ மூலம் உங்களை வரவேற்கின்றேன். இப்போ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி சட்டியில் இந்த சைடு நம்ம சமைக்கிற வறுவல் சட்டியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அதேமாதிரி உள்ள பார்த்திங்கன்னா நமக்கு தேய்ச்சாலும் போகாது. ரொம்ப நாளுக்கு இந்த எண்ணெய் பிசுக்கெலாம் அப்போ ஒட்டி வறுவல் செஞ்சது எல்லாமே ஒட்டி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கரையை ஏற்படுத்திடுது. ஸோ இதை என்ன தேய்ச்சாலும் போக மாட்டுது. அதுக்கு ஈஸியான ஒரு வழியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கும் இந்த உப்பு காகிதம், இந்த உப்பு காகிதம் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம் ஜன்னல் கம்பி கதவுக்கெல்லாம் வரும்போது இந்த மாதிரி உப்புத்தாளை தான் கடையில் வாங்கி அதில் உள்ள துருவெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த உப்பு காகிதத்தில் ஒரு பீஸ் சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், இந்த இடம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த உப்பு காகிதத்தை வச்சு தேய்ச்சி எப்படி வெள்ளையாக்குறேன்னு மட்டும் பாருங்கள். பாருங்கள், இப்போ நான் தேய்ச்சிட்டேன். இப்போ முதல்ல இருந்ததை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது இந்த பகுதி. அதே சட்டியில் தான் இப்போ நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். வேறு பொருளெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலை. இங்கே பாருங்கள், அதே சட்டியில் தான் தேய்ச்சிருக்கேன் நான். ஸோ இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தேய்க்கலான்னு பார்த்தேன். இதை மட்டும் தேய்ச்சா இந்த லூஸ் ஆகி இது தொடக்குன்னு ஆடுது. இது ஒரு பிடிப்புக்காக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம். நாங்கள் ஏன்னா தொடக்குன்னு ஆரம்பிச்சு இப்போ இந்த இது பிடிச்ச பிறகு தான் அது ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகம் கவனம் கொடுக்கல, லைட்டாக தான் செஞ்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இந்த பகுதியை பாருங்கள். இப்போ தேய்க்காத பகுதியையும் பாருங்கள். சட்டியை பாருங்கள், இந்த கலர் இருக்கும், ஓகேவா? இந்த கலர் இருக்கும் பாருங்கள். அதே சைடு உள் சைடு இது தேய்ச்ச பகுதி. இப்போ பாருங்கள், இது தேய்க்காத பகுதி காட்டுறோம் பாருங்கள். இதுலேயே இப்போ பாருங்கள், தேய்க்காத பகுதி இது, தேய்ச்ச பகுதி இது. இந்த மாதிரி சுத்தமாக புது சட்டி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இப்போ கையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் நான் இதுக்காக தேய்ச்சி யூஸ் பண்ணதான் ஒரு 4 ரூபா தான் செலவு பண்ணேன் நான். இந்த அதில் ₹1 ஷீட் அளவுக்கு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இதை திங்கணும். இப்போ பாருங்கள், தேய்ச்சிட்டு ஒரு வாஷ் கொடுக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். கையை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி பிசுன்னு இருக்குது. இப்போ நான் சர்ஃபெக்டெல்லாம் என்ன உங்கள்கிட்ட லிக்யூட் இருக்கோ அதை போட்டு இப்போ நான் விளக்கி காட்டுறேன். அந்த உப்பு காகிதத்தை வச்சே தான் அணுங்கிறேன். ஸோ இந்த பக்கம் தேய்க்காத பகுதி பக்கம் தேய்ச்சிக்கிறேன். ஸோ முதல்ல எப்படி இந்த சட்டி இருந்துச்சோ அதை விட இது செம்ம சூப்பராக பிரைட்டாக வந்துருச்சு. இப்போ இப்போ நல்லா பாருங்கள். இப்போ வெறி சைடும் நான் இப்போ தேய்க்கிறேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ கழுவுறேன். எப்படி சூப்பராக வந்துட்டு பாருங்கள். புது சட்டி மாதிரி இதை ஒரு பாலிஷ் கொடுத்தோன்னு நினச்சிங்க. ஆக்சுவலாக புது சட்டின்னு தான் நம்ம நம்புவோம். பார்த்துங்க, இது தேய்த்த பகுதி, இது தேய்த்த பகுதி, இது தேய்க்காத பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க நல்லா பளிச்சுன்னு சூப்பராக பிரைட்டாக ஆகிடுச்சு சட்டி.
பழைய சட்டி ரொம்ப கடுப்பாக கிடந்தது. இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்டிங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு? இதுக்கும் புது தேய்ச்ச இடத்துக்கும் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. பிரைட்டாக இருக்குது பாருங்கள், புது சட்டி மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சட்டி இருந்து ஒரு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி உப்பு தைலம் கடையில் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும், அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலா. இதே போல் தான் பாருங்கள், இந்த தோசைக்கல் இது வந்து பழைய தோசைக்கல். தோசை எடுப்பட மாட்டேங்குது, நான் வந்து எடுத்து வேறு தோசைக்கல் வாங்கிட்டேன். இப்போ ஒரு ஐடியா தோணுச்சு, சரி உப்பு காய்கள் போட்டு இதை வந்து தேய்க்கலாம், தேய்ச்சா போகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடியே பாருங்கள், நல்லா அந்த பகுதி வந்து வெள்ளை ஆகிட்டு வருது. அந்த துரு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து அழகாக போகுது, கண் கூட பார்க்கலாம். இதே போன்று தான் எதெல்லாம் வந்து எண்ணெய் கரைப்பட்டுட்டு ரொம்ப துரு பிடிச்ச மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இதை தோட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எண்ணெயை வந்து 3 நாளைக்கு தடவி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த பாருங்கள், தேய்க்கும் போது பாருங்கள், இங்கே தேய்க்காத பகுதியும் பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக சுத்தமாக புது தோசைக்கல் மாதிரி ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது சுத்தமாக பண்ணிவிட்டு செய்யலான்னு பார்த்தா லாங் வீடியோ ஆயிடும். அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். நான் அந்த எண்ணெய் சட்டி மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தோசைகளிலையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எடுத்து காட்டுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை.